ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் யூட்ரஸ் அண்டு ஓவரி இதை தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஸ்லைடு இந்த ஸ்லைடு தான். ஓகே, ஸோ யூட்ரஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ் இதை பற்றிலாம் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது ஃபர்தராக இருக்கக்கூடிய பார்ட்டை பற்றி படிப்போம். ஆக்சிசரி டக்டில் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜைனா. It is open to the exterior between urethra and the anus. It is the extension of urethra, right? And it is found between urethra and the anus. It is a opening region. The lumen of the vagina is lined by a glycogen-rich mucous membrane, right? They are consisting of a sensitive papillae and Bartholin gland. இந்த வெஜைனாவுடைய இன்னர் லேயர் ஃபுல்லாக கிளைக்கோஜன் ரிச்சில் ஒரு மியூக்கஸ் மெம்ப்ரெயின், ஒரு தின் லேயர் லைக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் எப்படி கவர் ஆகிருதோ மியூக்கஸ் மெம்ப்ரெயின், நம்மளுடைய டைஜஸ்ட் சிஸ்டமில் எப்படி கவர் ஆகிருதோ அதே போல் இங்கே கவரிங் லேயரை உண்டாக்கியிருக்கு. இதில் நிறைய சென்சிட்டிவ் பேப்பிலேஸ் இருக்குது. அண்ட் பார்த்தோலின் கிளாண்ட் நம்ம மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட படிச்சிருப்போம்ல, ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட், கவுப்பர்ஸ் கிளாண்ட். அது மாதிரி இங்கே ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஆக்சிசரி கிளாண்டான பார்த்தோலின் கிளாண்ட் இருக்கு. இந்த பார்த்தோலின் கிளாண்டுடைய செக்ரேஷன் லியூப்ரிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. ஓகேவா? இட் ப்ரொவைட் த லியூப்ரிகேஷன். நம்மளுக்கு லியூப்ரிகேஷன் ஏற்கனவே தெரியும். இட் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பார்ட்டு ஹைமன். இட் இஸ் அ மெம்ப்ரெயின் விச் பார்ஷலி கவர் த வெஜைனல் ஓப்பனிங். இட் ஆஃபன் டியர் டியூரிங் த ஃபர்ஸ்ட் காய்டஸ். ஸோ இந்த ஹைமன் அப்படின்றது ஒரு கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜைனாவை பார்ஷலாக க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெம்ப்ரெயின். சம்டைம் இது கிழியறதுக்கான, சம்டைம் இது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது சடன் ஃபால், சைக்கிளிங், ரன்னிங் இதிலெல்லாம் கூட இந்த ஹைமன் அப்படின்றது டியர் ஆகிறதுக்கான, பிரேக் டவுன் ஆகிறதுக்கான, புரோக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைமன் இஸ் நாட் எ ரிலையபிள் இண்டிகேட்டட் ஆஃப் வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கிளைட்டோரிஸ் பற்றி ஒரே ஒரு பாயிண்ட். கிளைட்டோரிஸ் அப்படின்றது ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன், ஜஸ்ட் லையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூரித்ரல் ஓப்பனிங். யூரித்ராவுடைய ஓப்பனிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன் கிளைட்டோரிஸ். போதும் நம்மளுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் மெமரி கிளாண்ட். ஹியூமன் பீயிங்ஸ் கம் அண்டர் மேமல்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அ மெமரி கிளாண்ட் டு ஃபீட் த யங் ஒன். கிளியரா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸுடைய மெமரி கிளாண்டை பொறுத்தவரையும் a pair of memory gland is present in the thoracic cavity. Mammary gland made up of glandular tissue and fat. Okay, so இதுல அதிகப்படியான fat contentum glandular tissuesum இருக்கு. The glandular tissue of your breast இது நம்ம நிறைய segmented பிரிக்கிறாங்க. Mammary gland further divided into many lobes. ஓகே, டெஸ்டிஸ்ல கூட பார்த்துருப்போம். லோப்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன பகுதி. 15 to 20 memory lobes are there in a memory gland. ஓகே, இந்த ஒரு மெமரி லோப்ஸுக்குள்ளேயும் குட்டி குட்டியா மெமரி ஆல்வியோலைஸ் இருக்கு. மெமரி ஆல்வியோலை அப்படின்னா இட்ஸ் a sac like structure அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் a bag like structure. இந்த ஆல்வியோலை தான் எக்ஸாக்ட் சைட் ஆஃப் மில்க் செக்ரீஷன், ரைட்? ஸோ இது மில்கை செக்ரேட் பண்ணி இந்த ஸ்மால் பேக்கில் மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. பிகாஸ் இட் கண்டெயின் ஏ கேவிட்டி, ஒரு பள்ளம். ஓகே, ஸோ அந்த கேவிட்டிக்கு லூமன் அப்படின்னு பேர். மெமரி கிளாண்டை நிறைய லோபாக பிரிக்கிறான். ஒரு லோபுக்குள்ளேயும் நிறைய ஆல்வியோலைஸ் இருக்குது. ஆல்வியோலைஸ் அப்படின்றது ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்.
இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் மில்க் செக்ரேட் ஆகுது. அந்த மில்க் செக்ரேட் ஆகி இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேவிட்டி, அதாவது லூமன், இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மெமரி கிளாண்ட் ஓவராலாக என்ன? மெமரி கிளாண்டோடைய ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் இதோடைய முக்கியமான வேலை. ஓகே. ரெண்டாவது இதோடைய லொக்கேஷன் thoracic கேவிட்டி. இதோடைய ப்ரெசன்ஸ் யாருக்கு இருக்குது? 2 பேருக்குமே இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்குது. பட் மேலில் ரூடிமெண்ட்ரியாகவும் ஃபீமேலில் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. ஓகே. ஸோ ரூடிமெண்ட்ரி அப்படின்னா யூஸ்லெஸ். அடுத்தது மெமரி கிளாண்டோடைய பிக்மெண்டட் ஏரியா இதுக்கு ஏரியோலா அப்படின்னு பேர். ஓகே. இந்த ஏரியோலா ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாண்ட் இருக்குது. அதை நம்ம ஏரியோலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலி அங்கே இருக்கக்கூடிய ஒரு செபேஷியஸ் கிளாண்ட், அதாவது மில்க் செக்ரீட்டிங் கிளாண்ட், நிப்பிள்ஸில் ஏற்படக்கூடிய கிராக்கிங்கை ரெடியூஸ் பண்ண பயன்படுது. ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் ரிகார்டிங் த மெமரி கிளாண்ட். அதோடைய ஃபங்க்ஷன், அதோடைய லொக்கேஷன், இது யாருக்கு இருக்குது, ஏரியோலா ரீஜன்னா என்ன, ஏரியோலா ரீஜனில் இருக்கக்கூடிய கிளாண்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆல்வேயோலியம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆல்வேயோலி அப்படின்றது இட் இஸ் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர். மில்க் ப்ரொடியூஸ் ஆகி மில்க் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த ஒரு ஆல்வேயோலியிலேருந்தும் ஒரு குட்டி குட்டியாக பைப் ட்ராவல் ஆகுது. ஓகே. ஒரு ஆல்வேயோலியிலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய மில்க்கு மெமரி டியூபிள்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா. இந்த மெமரி டியூபிள்ஸ், நிறைய மெமரி டியூபிள்ஸ் ஒன்றா சேர்ந்து மெமரி டக்டை உண்டாக்கியிருக்கு. ஒன்றும் இல்லை, குட்டி குட்டியாக நிறைய பைப்பு ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பைப்பை உண்டாக்குது. அந்த பெரிய பைப்பு தான் மெமரி டக்ட். ஓகேவா. இங்கே பாருங்கள், several memory duct joined to form a wider memory ampulla. ஓகே. நிறைய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மெமரி டக்ட், இந்த பைப்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பைப்பை உண்டாக்குது. இங்கே கவனிங்க, இந்த பெரிய பைப்போட பேர் மெமரி ஆம்புலா. ஓகேவா. இந்த மெமரி ஆம்புலாவுடைய கலெக்ஷன் தான் லாக்டிஃபரஸ் டக்ட். ஸோ இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் மூலிமா மில்க் எஜெக்ட் ஆகுது, மில்க் வெளியேறுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ முதல்ல மெமரி கிளாண்டு, மெமரி கிளாண்டுக்குள்ளே நிறைய லோப்ஸு, இந்த லோப்ஸுக்குள்ள ஆல்வேயோலை, ஆல்வேயோலைக்குள்ள கேவிட்டி, இந்த கேவிட்டி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கேவிட்டிலாம் ஒன்றா சேர்ந்து கேவிட்டிலேருந்து வரக்கூடிய சின்ன பைப்பு பேர் மெமரி டியூபிள்ஸ். நிறைய மெமரி டியூபிள்ஸ் ஒன்றா சேர்ந்து மெமரி டக்டை உண்டாக்கியிருக்கு. நிறைய மெமரி டக்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பைப்பை உண்டாக்குது, அதுதான் மெமரி ஆம்புலா. இந்த நிறைய மெமரி ஆம்புலாவுடைய கலெக்ஷன் தான் லாக்டிஃபரஸ் டக்ட். இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் தான் மில்குடைய எஜெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. சீக்வன்ஸ் ஆஃப் எ மில்க் கண்டக்ஷன். மெமரி ஆல்வேயோலையிலேருந்து மெமரி டியூபிள், மெமரி டியூபிள்லேருந்து மெமரி டக்ட், மெமரி டக்ட்லேருந்து மெமரி ஆம்புலா, மெமரி ஆம்புலாலேருந்து லாக்டிஃபரஸ் டக்ட். நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஸ்பெர்முடைய பாத்வே, ரைட். ஸோ ஸ்பெர்முடைய பாத்வே பார்த்தோம், எக்கோடைய பாத்வே பார்த்தோம், இது மில்கோடைய பாத்வே. ஸோ மில்கோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் படித்ததோடைய ஜிஸ்ட் ஆஃப் கண்டென்ட். ஓகேவா. ஃபஸ்ட்டு மெமரி கிளாண்ட் இருக்குது. வாட் இஸ் மெமரி கிளாண்ட்? இட் இஸ் அ பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரஸ்ட். மெமரி கிளாண்டில் நிறைய லோப் இருக்குது. லோபுன்றது என்ன? ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் எ மெமரி கிளாண்ட். இந்த லோபுக்குள்ளே இருக்கக்கூடியது லோபியூல், ரைட். லோபியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆல்வியோலை. ஆல்வியோலை தான் மில்க் செக்ரீஷனுக்கான சைட். நெக்ஸ்ட், இந்த மில்க் செக்ரீட்டிங் ஆல்வியோலையிலிருந்து மில்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்மால் டக்ட் தான் மெமரி டியூபிள்.
நிறைய மெமரி டியூபிள்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒரு பெரிய டக்ட் தான் மெமரி டக்ட். நிறைய மெமரி டக்டுடைய கலெக்ஷன் அல்லது காம்பினேஷனை மெமரி ஆம்புலா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சின்ன பைப்பு சேர்ந்து பெரிய பைப்பு, இங்கே இருக்கக்கூடிய பெரிய பைப்பு சேர்ந்து அதை விட பெரிய பைப்பு உண்டாக்குறது, அதுதான் மெமரி ஆம்புலா. நிறைய மெமரி ஆம்புலா ஒன்றா சேர்ந்து லாக்டிஃபரஸ் டக்டை உண்டாக்குது. இந்த லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து லாக்டிஃபரஸ் சைனஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இட் இஸ் அ மில்க் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த நிப்பிள்ஸ் வழியாக மில்கோடைய ரிலீஸ் நடக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ இந்த லெசனுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டுக்கு வரும். அனாட்டமி ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டெஸ்டிஸ், ஓவரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எக்ஸ்ட்ரா யூட்ரஸை பற்றி படித்தோம், மெமரி கிளாண்டை பற்றி படித்தோம். ஓகேவா? இப்போ நம்ம படிக்க போகிறது அதை விட முக்கியமான ஒரு டாபிக், கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியலையா, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். ஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் தான் கேமிட்டோஜெனிசிஸ். ஜென் அப்படின்னா ஆரிஜின், தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கேமிட்டோடைய தொடக்கம். ஓகே, ஸோ கேமிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த கேமிட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படின்றது ரெண்டு கேட்டகரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்றது மேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன், ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன? இட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் இன் த கோனட். வாட் இஸ் கோனட்? கோனட்ஸ் அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். மேலே இருந்தால் டெஸ்டிஸ், ஃபீமேல் இருந்தால் ஓவரி. ஓகே, ஸோ இந்த டெஸ்டிஸ்லேயும் ஓவரிலையும் நடக்கக்கூடிய கேமிட் ப்ரொடக்ஷன் தான் கேமிட்டோஜெனிசிஸ். அந்த டெஸ்டிஸ் அண்ட் ஓவரியுடைய இன்னொரு பேர் தான் கோனட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேமிட்டோடைய ப்ரொடக்ஷனுடைய ரெண்டு டைப். மேலில் நடக்கக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபீமேலில் நடக்கக்கூடிய எக் ப்ரொடக்ஷன் ஊஜெனிசிஸ். ஓகேவா? Yes, sir. ரைட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பற்றி படிப்போம். ஓகேவா? சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் படிச்சுக்கணும். இதில் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னா ஸ்பெர்ம் மதர் செல். நல்லா வச்சுங்க. ஸ்பெர்மட்டோகோனியான்னா ஸ்பெர்ம் மதர் செல். ஊகோனியா அப்படின்னா எக் மதர் செல். ஸ்பெர்மட்டோகோனியான்னா என்ன? ஆக்சுவலி நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் கிளாண்டில் இருக்கக்கூடிய டிப்ளாய்டு செல்ஸ் மைட்டாசிஸ் படி டிவைட் ஆகி நிறைய டிப்ளாய்டு செல்ஸை உண்டாக்கி வச்சிருக்கு. இவங்க தான் ஸ்பெர்மட்டோகோனியா. அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸு மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி டிவைட் ஆகி அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு நிறைய டிப்ளாய்டு செல்ஸை உண்டாக்கி வச்சிருக்கு. இவங்களாம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பேர் தான் ஸ்பெர்மட்டோகோனியா, ஸ்பெர்ம் மதர் செல். முக்கியமான விஷயம், ரீப்ரொடக்டிவ் செல்லாக இருந்தாலும் மதர் செல் அப்படின்னா அங்கே நீங்கள் டிப்ளாய்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ரைட். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் அப்படின்னாலும் ஸ்பெர்மட்டோசோவா, ஓகே, மேல் கேமிட் எல்லாம் ஒன்று தான். ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரெண்டு வகையான செல்லு, ரெண்டு வகையான ப்ரொடக்ஷன். ஓகே, செமினிஃபெரஸ் டியூபலில் இருக்கக்கூடிய செமினிஃபெரஸ் டியூபல் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான சைட்டாகவும், லைடிக் செல்ஸ் அப்படின்றது ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக இருக்குது அப்படின்னு படித்தோம். ஸோ செமினிஃபெரஸ் டியூபல்ஸில் நடக்கக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். புரியுதா? ஸ்பெர்ம் அப்படின்னாலும் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னாலும் மேல் கேமிட்னாலும் ஒன்று தான். இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ரெண்டு ஸ்டெப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெர்மெட்டிட். ஓகேவா? அதாவது ஸ்பெர்மட்டோகோனியாலேருந்து ஸ்பெர்மெட்டிட் உருவாகிறது, அதாவது இம்மெச்சூர் ஸ்பெர்ம் உருவாகிறது. இந்த ஸ்பெர்மெட்டிட் மெச்சூர் ஆகி டிஃபர் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஸ்பெர்மை கொடுக்குது. இது பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இது பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகேவா? ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஆர்
oogenesis. இதை 5 மார்க்கில் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட 1 மார்க்ஸ் அண்ட் இதில் நிறைய 2 மார்க்ஸ் கூட இருக்குது. ஓகே, primary spermatocytes, secondary spermatocytes difference. What is the difference between spermatid and spermatozoa? இதெல்லாம் இன்னொரு கருத்து இருக்குது, ஸ்பெர்மியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 மார்க்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் ஆங்கிளில் கேட்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கம்பேரிசன் கூட வைக்கலாம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் oogenesisக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரைட். இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமை புரிஞ்சால் உங்களுக்கு ஓவராலாக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் புரிஞ்ச மாதிரி. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது ரீப்ரொடக்டிவ் கிளாண்டில் இருக்கக்கூடிய செல். செமினிஃபெரஸ் டியூபில் இருக்கக்கூடிய டிப்ளாய்டு செல்ஸ் ஆன் ஸ்பெர்மட்டோகோனியா. செமினிஃபெரஸ் டியூபில் எங்கே இருக்குது? டெஸ்டிஸ்குள்ளே இருக்குது. டெஸ்டிஸ் எங்கே இருக்குது? ஸ்கார்டல் பேக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸு மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி நம்மளுக்கு தெரியும், 11th படிச்சிருப்போம் இல்லையா? மைட்டாசிஸ்ன்றது ஒரு ஈக்குவேஷனல் டிவிஷன். ஒரு மைட்டாசிஸில் ஒரு செல் என்ட்ராச்சுன்னா இது 2 ஈக்குவல் செல்ஸை கொடுக்கும். ஓகேவா? ரெண்டுமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் படி டிவைட் ஆகி நிறைய பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்றது மைட்டாசிஸ் ப்ராசஸ் படி உருவாகுது. அதனால் இது கண்டிப்பாக டிப்ளாய்டு இன் நேச்சர். ஏன்னா இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் primary spermatocyte and secondary spermatocytes? Primary spermatocytesனா diploid, secondary spermatocyte haploid. ஏன்? primary spermatocyte mitosis படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் அது diploid. secondary spermatocytes meiosis படி டிவைட் ஆகுது, அதனால் அது haploid. ஸோ primary spermatocyte meiosis 1 படி டிவைட் ஆகி, ஏன்னா மியாசிஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 11th படிச்சிருப்போம். மியாசிஸ் அப்படின்றது 2 ஸ்டெப்பில் நடக்குது, மியாசிஸ் 1 மியாசிஸ் 2. ஸோ மியாசிஸ் 1 படி டிவைட் ஆகி 2 செல்லை கொடுக்குது. ஓகேவா? இது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் 1 படி டிவைட் ஆகி இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. ஓகேவா? அப்போ ஒரு செல்லும் 2 செல்லை கொடுக்குது. அடுத்தது இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் 2 படி டிவைட் ஆகி 4 ஸ்பெர்மட்டிடை கொடுக்குது. ஓகேவா? 4 ஸ்பெர்மட்டிடை கொடுக்குது. இந்த ஸ்பெர்மட்டிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்போது ஸ்பெர்முக்கு முக்கியமான ரீஜனு டெய்லு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போது இது ஒரு இம்மெச்சூர் ஸ்ட்ரக்சர். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்பெர்மட்டிட் ஃபர்தராக டெவலப் ஆகி ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஃபர்தராக மாடிஃபை ஆகி தான் ஸ்பெர்மட்டோசோவாவை கொடுக்குது. ஸோ ஸ்பெர்மட்டோசோவாவை கொடுக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு ஸ்பெர்மியேஷன். ஓகேவா? அல்லது ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டிட்லேருந்து ஸ்பெர்மட்டோசோவா கிடைக்கக்கூடியது ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்றது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோடைய ஒரு பகுதி. இந்த ஒட்டுமொத்த பார்ட்டும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அந்த ஒட்டுமொத்த பார்ட்டில் ஸ்பெர்மட்டிட் இம்மெச்சூர் ஸ்பெர்ம் மெச்சூர் ஸ்பெர்மாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸை மட்டும் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இதை கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்கலாம். டவுட் இருக்கா? கவனிங்க, இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோட முடிச்சிருவோம். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்றது மியாசிஸ் 1 படி டிவைட் ஆகி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. அப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ன்றது டிப்ளாய்டு இன் நேச்சர், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ன்றது ஹாப்ளாய்டு இன் நேச்சர். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது ஸ்பெர்மட்டிட். இந்த ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், ஓகேவா, ஒரு ஸ்பெர்ம் அல்லது ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா, ஒரு ஸ்பெர்ம் மதர் செல்லேருந்து 4 ஸ்பெர்ம் கிடைக்கலாம் அல்லது 4 ஸ்பெர்மட்டிட் கிடைக்கலாம். ஓகேவா? ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டும் 4 ஸ்பெர்மா டிவைட் ஆகுது.
ஓகே, இங்கே பாருங்க, ஆஃப்டர் ஸ்பெர்மியேஷன் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்பெர்மியேஷன், ஓகேவா? ஸ்பெர்மியோஜெனிசிஸ். வாட் இஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்? ஸ்பெர்மட்டிடு ஸ்பெர்மா கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், a sperm head become embedded in the Sertoli cell. நம்மளுடைய டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு செல் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, லேடிக் செல், இன்டர்செல் செல், செர்டோலி செல்ஸ் அப்படின்னு. இதில் இந்த செர்டோலி செல்ஸில் இது அட்டாச் ஆயிருக்கு. இந்த செர்டோலி செல்ஸில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெர்மு செமினிஃபெரஸ் டியூபுக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இதை ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்றது வேற, ஸ்பெர்மியேஷன்ன்றது வேற. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்றது இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டிட் மெச்சூர் ஸ்பெர்மா மாறுது. ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது செர்டோலி செல்ஸில் புதஞ்சு இருக்கக்கூடிய ஸ்பெர்மு செமினிஃபெரஸ் டியூபுக்கு ரிலீஸ் ஆகுது. டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியான்னா ஸ்பெர்ம் மதர் செல். இந்த ஸ்பெர்மட்டோகோனியாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஓகே, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மியாசிஸ் டிவைஸ் ஆகி இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் மூலியமா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மட்டிட்டை கொடுக்குது. ஓகேவா? இந்த ஸ்பெர்மட்டிட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலியமா மெச்சூர் ஸ்பெர்மை கொடுக்குது. இந்த மெச்சூர் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியேஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் பார்த்த இன்சிடென்ட். இங்கே பாருங்க, ஜிஎன் கொனடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து செக்ரெட் ஆகுது. இந்த ஹார்மோன் FSH அண்ட் LH ப்ரொடியூஸ் பண்ணுது. FSH செர்டோலி செல்ஸ் மேலே ஆக்ட் ஆகி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருக்குது. LH லேடிக் செல் மேலே ஆக்ட் ஆகி டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருக்குது. இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமானது. புரியுதா? ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான கமாண்ட் எங்கேருந்து வரணும்? ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிட்ட சொல்லணும். பிட்யூட்டரி கிளாண்டு FSH LH செக்ரீட் பண்ணணும். அந்த FSH ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். LH லேடிக் செல் மேலே ஆக்ட் ஆகி டெஸ்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதில் இன்னொரு வேலையும் நடக்குது. ஒருவேளை இந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா செர்டோலி செல் இன்னொரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன் தான் இன்ஹிபின் ஹார்மோன். அந்த இன்ஹிபின் ஹார்மோன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? எப்படி? சாரி, நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டராக நம்மளுடைய இன்ஹிபின் ஹார்மோன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறி, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறி, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மட்டிட்டாக மாறி, ஸ்பெர்மட்டிட் ஸ்பெர்மா மாறி ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. என்ன டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, சரி, மீதி கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு இந்த கிளாஸோடைய கண்டினியூவேஷனை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெய்லி ஒரு லெசனுக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். டெய்லி 1 hour உங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு தேவையான மெட்டீரியலோடு படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன்ஸ் படிக்கிறோம், சிபிஎஸ்சியில் படிக்கிறோம். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய மதர் டங்கில் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையும் நம்ம மேக்ஸிமம் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நோட்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கான மெயின் எய்ம் என்னென்னா நீங்கள் உங்கள் புரியறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலையும் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு லெசனுக்கு நீங்கள்
ஒன்றும் இல்லை, சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லெசனுக்கான 8 மெட்டீரியல்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்த லெசனை கவனிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஸ்டேட் போர்டில் ஒரு சென்டம் எடுக்க வைக்கணும். அண்டு நீட்டில் 360 நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ டே பை டே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃபாவது நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ டெய்லி நான் அந்தந்த லெசனுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். ஓகே, எல்லா வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய பிபிடி டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா படிங்க. ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல் எந்த வேணும், இந்த லெசனுக்கு அப்படின்றத வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸை நிறைய பேர் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அதிகமான பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் நான் டெய்லி உங்களுக்காக எஃபர்ட் எடுக்கிறோம். ஒன்றும் கிளாஸ் எடுக்கிறோன்றதை தாண்டி எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறைய மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். அதுக்கான சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட ஒன்று தான், கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்னும் நிறைய வகையான மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸை எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். 1 மார்க்கு தனியாக, 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, கிளாஸ் நோட்ஸ் தனியாக, பிபிடி தனியாக, நீட்டு தனியாக, கொஸ்டின் பேப்பர் தனியாக, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தனியாக, இந்த மாதிரி பல கொடுக்கணும். த பெஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் கிட்டேருந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருப்பேன். மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். பயோ பிரைனி அப்படின்ற ஒரு சேனல், ஒரு ஆப்பை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்கான 25 கொஸ்டின்ஸு 1 மார்க்கு MCQ டைப்பில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் நல்ல மார்க் எடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். Thank you dear teachers and thank you dear students.